அல் குரானுடன் இனிய ஆரம்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அத்-தௌபா, மனம் திருந்தி வருதல். அத்தியாயம் 9, வசனங்கள் 129. இது அல் குரானில் 9வது அத்தியாயம். குரானில் மொத்தம் 114 சூறாக்கள் இருக்கு. அதில் இந்த ஒரே ஒரு சூறா தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இறைவனின் திருப்பெயரை கொண்டு தொடங்காத ஒரே ஒரு அத்தியாயம் ஆகும். இந்த சூரா அத்-தௌபாவின் தொடர்ச்சியாக கருதப்பட்டு அதில் மன்னிப்பும் எச்சரிக்கையும் கலந்துள்ளதால் பிஸ்மில்லா இல்லை அப்படின்னு விவரிக்கப்படுது. ஒப்பந்த முறிவு அல்-பரா. இணை வைப்பாளர்கள் முஷ்ரிக்கீன்கள் முறித்த உடன்படிக்கைகள் அல்லாவும் தூதரும் முறித்து 4 மாத காலம் அவகாசம் அளித்து பின்னர் போர் பிரகடனம் செய்யப்படுகிறது. மேலும் விசுவாசிகளுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இடையிலான வித்தியாசங்களை இதில் தெளிவாக கூறுகிறது. வசனம் 1-15 வரைக்கும் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சூறால தபுக் போர் மற்றும் முனாஃபிக்குகள். தபுக் போரில் கலந்து கொள்ளாமல் நயவஞ்சகத்தனம் செய்தவர்கள் கடுமையாக எச்சரிக்கப்படுகிறார்கள். தௌபா, மனம் திருந்துதல். பாவங்களில் இருந்து மீண்டு தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத் கொடுத்தல், அவர்களை சகோதரர்களாக ஏற்று என மன்னிப்பு மற்றும் சீர்திருத்தத்திற்கு வாய்ப்பளிக்கிறது. இணை வைப்பு தடை செய்யப்பட்டுள்ளது. இணை வைப்பாளர்கள் காபாவை நெருங்கவோ ஹஜ் செய்யவோ கூடாது என்ற சட்டமும் இந்த சூறால குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த சூறால ஜக்காத்துக்கு உரியவர்கள் யாரு அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. வறியவர்கள், ஏழைகள், ஊழியம் செய்பவர்கள், அதுவும் இந்த ஜக்காத்து கலெக்ட் பண்ணி அதை எல்லாருக்கும் இது பண்ணுற வேலை செய்கிறவங்க அவங்க. அதுக்கப்புறமா யார் இன்னும் நமக்கு அடிமையாக இருக்காங்களோ, அந்த காலத்தில் போரில் இருந்து பெற்ற அடிமைகள், அவர்களுக்கு, கடனாளிகள், இன்னும் அல்லாவின் பாதையில் பயணம் செய்கிறவங்க, போர் புரிஞ்சவங்க அவங்களுக்கு, இன்னும் வழிபோக்கர்கள், இவங்களுக்கெல்லாம் ஜக்காத் கடமையாக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச யாராவது ஏழைகளாக இருக்கலாம், வறியவர்களாக இருக்கலாம், வழிபோக்கர்களாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட கையில் காசே கூட இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நிலைமையில் யாராவது உதவின்னு வந்தால் அவங்க ஜக்காத்துக்கு எலிஜிபிள் ஆன பர்சன்ஸ். இது சூரா தௌபால வசனம் 60 குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அத்தியாயத்தின் முக்கிய நோக்கம் ஜிஹாதுடன் தொடர்புடைய சட்டங்கள், ஜகாத் வழங்குவதற்கான கட்டளைகள், நேசத்திற்கும் பகைமைக்கும் உரியவர்கள் யார் என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்துடன் மற்றும் நயவஞ்சகர்களின் குணங்களை வெளிப்படுத்துவது போன்றவை ஆகும். வசனம் 29-37, 60-70 இது போன்ற சட்டங்களும் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த சூறால விசுவாசிகளுக்கு மன உறுதியையும் தவறு செய்தவர்களுக்கு மனம் திரும்புதலுக்கான வழியையும் காட்டுகிறது.